பஞ்சப்பூர்ல மிகப்பெரிய கலைஞர் பேருந்து முறையை உருவாக்கியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா இங்க உள்ள நிறைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா வேலைக்கு போறாங்க. எங்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்காரு ஐயா. அது போக பாத்தீங்கன்னா ஃபுல்லா சின்ன சின்ன சந்துக்குலாம் பாத்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்திருக்காரு. அடுத்தது எங்களுக்கு வந்து தண்ணி பற்றாக்குறைன்ற சுத்தமா இல்ல, எல்லா இடத்துலயும் டெய்லி 1.5 மணி நேரம் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு தண்ணி பிரச்சனை சுத்தமா கிடையாது. நம்மளுக்கு பொதுவா வாழ்வாதாரம். அடுத்தது எங்க தொகுதி திருச்சி மேற்கு தொகுதினா பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு அப்பாவா இருந்தா என்னென்ன பண்ணுவாங்க, ஒரு பொங்கலா இருக்கட்டும், ஒரு தீபாவளியா இருக்கட்டும், ஒரு டிரெஸ் எடுத்து கொடுக்கறது எல்லாமே ஐயாவோட புடவைதான் எங்க எல்லா ஃபங்க்ஷன் கட்டுறது. பிளஸ் பாத்தீங்கன்னா நம்ம தேவையான பாத்திரம், குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை பொறுப்புறிஞ்ச ஒரு சேவை தான் ஐயா. எங்களுக்கு கோயில்ல வந்து குடமுழுக்கு பண்றது வந்து எல்லாமே எங்களுக்கு முக்கியமா எடமலைப்பட்டி புதூருக்கு ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களுக்கு இருக்கிறதே பெரிய ஸ்கூல் வந்து திருச்சி எடமலைப்பட்டி புதூரா இருக்கு. அந்த ஸ்கூல்ல பிள்ளைங்க எல்லாத்துக்குமே போஸ்ட் ஆபீஸ்ல வந்து பாஸ்புக் ஓபன் பண்ணி கொடுத்திருக்காரு சிறுசேகம் பேக்காக. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மத்த இடத்துல நடக்குமான்னு தெரியல, பட் எங்க ஐயா இதெல்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு. நாங்க 1000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நாங்க 33 மாசம் வாங்கிட்டோம். திருப்பி எங்களுக்கு 2000 ரூபாய் மாத்தி கொடுக்குறேன்னு இருக்காங்க. அந்த 1000 ரூபாய் பாத்தீங்கன்னா இப்ப எங்க மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கடைசி 10 நாளைக்கு அந்த செலவுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.